பிரஜிசபில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அருளிலும் ஆசீரிலும் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். ஆண்டவருடைய ஒளியிலே நாங்கள் நிலை பெற்றவர்களாக வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை என்னும் படகை ஆண்டவருடைய திசைக்கு ஏற்ப, ஆண்டவருடைய வழிக்கு ஏற்ப, அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை அரவணைத்து கொண்டிருக்கின்றார், எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். ஒளியாகிய இறைவன் எங்களோடு எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எப்பொழுதெல்லாம் இருளின் ஆட்சிக்கு உட்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி எங்களுக்கு தன்னுடைய ஒளியின் மகிமையால் எங்களை நிரப்பி ஒளியாகிய அன்பின் பாதையில், ஒளியாகிய அமைதியின் பாதையில், ஒளியாகிய ஆறுதலின் பாதையில் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். ஆண்டவருடைய வழியிலே செல்ல வேண்டிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பற்றி பிடித்து ஆண்டவரிலே நிலை கொண்டு ஆண்டவரோடு நாங்கள் வழிநடக்க ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒளியாகிய ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாதுகாப்பிற்குள், தன்னுடைய அரவணைப்புக்குள் வைத்து வழிநடத்த இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் ஒளியாக எங்களோடு வாழ்கின்றார். அந்த ஒளியாகிய இறைவனை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறை உறவோடு வாழ்ந்து ஒருவர் ஒருவருக்கு உதவிக்கரம் கொடுப்பவர்களாகவும், ஒருவர் ஒருவரை நேசிப்பவர்களாகவும், ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவரோடு பரஸ்பர உறவோடு வாழ்பவர்களாகவும் நாங்கள் வாழ்ந்து இறை மகிமையிலே நாங்கள் திளைத்தவர்களாக வாழ வர வேண்டி இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.